ஹாய் ஆல், இந்த வீடியோவில் இந்த ஸ்லீவ் எப்படி மார்க் பண்ணி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ப்ளவுஸோட கிளாத்தில் ஸ்லீவுக்கு எந்த பக்கம் நம்ம மார்க் பண்ணணுமோ அதை எடுத்துக்கணும். எடுத்த பிறகு பட்டர் சீட்டில் நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு ஸ்லீவ் எவ்வளோ வரைக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த சீம் அலவன்ஸுமே கொடுக்காம அந்த ஸ்லீவ் பேட்டர்னை நம்ம வரைஞ்சி எடுத்துக்க போகிறோம். அவங்க கொடுத்தது 3/4, நான் வந்து எல்போ வரைக்கும் ட்ரா பண்ணியிருக்கேன். ட்ரா பண்ணிவிட்டு என்ன பேட்டர்னில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோமோ அதை வரைஞ்சி எடுத்துட்ருக்கேன். ஒரே டைம்லேயே 2 ஸ்லீவையும் மார்க் பண்ண போகிறோம். ஸோ சுற்றி வரைக்குமே கரெக்டாக 1.5 இன்ச் விட்டுட்டு நம்ம ட்ரா பண்ண போகிறோம். சீம் அலவன்ஸ் விடாமல் நான் ட்ரா பண்ணியிருக்கனால எல்லா பக்கமே 1.5 விட்டுட்டு ட்ரேஸ் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி லெட்டர்ஸ்னால் மேலே வர மாதிரி ஒரு கார்பன் சீட்டை போட்டு எடுத்துக்கிடுவோம். போட்ட பின்னாடி நம்ம என்ன ட்ரா பண்ண போகிறோமோ அந்த பட்டர் சீட்டை வச்சு 4 பக்கமுமே பின் போட்டு எடுத்துக்கணும். அதே மாதிரி கீழேயும் பட்டர் சீட்டு போட்டு எடுத்துக்கணும். இதில் வந்து நம்ம மாற்றி வச்சிடக்கூடாது. லெட்டர்ஸ் கீழே போகிற மாதிரி எடுக்கணும். நம்ம நார்மல் பென்சில் வச்சு மேலே ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபைனலாக 2 பக்கமுமே ஒரே டைமில் ட்ரேஸ் பண்ணி எடுத்தாச்சு. இந்த பக்கம் எல்லோ கலர் கார்பன் சீட் போட்டனால கொஞ்சம் நல்லா தெரியுது. பின்னாடி நான் போட்டது வந்து ஒயிட் கலரு, ஆனால் லைவாக தெரியுது, வீடியோக்கு அந்த அளவுக்கு தெரியலை. ஃபைனலாக ட்ரா பண்ணி முடித்தாச்சு. அடுத்து நம்ம காட்டில் மாட்டுறதுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அந்த ஸ்லீவோட என்ட்ரன்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து கிளாத் எக்ஸ்ட்ரா வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பெரிய தையல் விடுற மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். நார்மல் நீடில் வச்சுமே இந்த மாதிரி நம்ம அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வீடியோ வேணும்னா என்னோடய சேனலில் செக் பண்ணி பாருங்கள். எனக்கு இது பெட்டராக ஃபீல் ஆகிறதுனால நான் மிஷின்லேயே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிடுவேன். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக போட்டு எடுத்துக்கோங்க. அடுத்து காட்டில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ரிங்கை இந்த மாதிரி கீழே வச்சுட்டு மேலே உள்ள ரிங்கு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எப்பயுமே சரி, இந்த நட்டு உள்ள பக்கம் நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல, அந்த மாதிரி வர மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு இடைஞ்சலாக இருக்காது. நம்ம நல்லா லூஸ் பண்ணிட்டு தான் ரிங் மாட்டணும். ரிங் மாட்டிட்டு சுற்றி வரைக்கும் கரெக்டாக கொஞ்சம் டைட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா சைடுமே கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துட்டு வரணும். ஒரே சைடே இழுத்தோம்னாலும் நம்மளுக்கு ஸ்லீவ் வந்து மேலும் கீழமாக போகிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு ஒர்க் பண்ணும்போது நீட்டாக இருக்காது. ஸோ எல்லா சைடுமே ஈவனாக கொஞ்சம் கொஞ்சமாக டைட் பண்ணிகிட்டே வாங்க. ஸ்லோவாகவே கிளாத்தை இழுக்கணும். ஃபாஸ்ட்டாக இழுத்திங்கன்னா துணி வந்து பிரிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஃபுல்லாக இது போல் டைட் பண்ணி எடுத்துகிட்டு நட்டை வந்து டைட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த நட்டு வந்து சம்டைம் நிறைய பேருக்கு யூஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். இப்போ ஆன்லைன்லேயே தனியாக இந்த நட்டு விற்கிறாங்க, நீங்கள் வாங்கி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக டைட் பண்ணியாச்சு. டைட் பண்ண பிறகு நம்ம கை வச்சு பார்த்தோம்னா இந்த மாதிரி சவுண்டு வரணும். அதே மாதிரி இந்த காட்டில் மாட்டும் போதுமே காட்டில் உள்ள நட்டும் ஸ்டாண்டில் உள்ள நட்டும் ஒன்றா இருக்க மாதிரி பார்த்து மாட்டிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஒர்க் பண்ணுற வீடியோ நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.